நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? எல்லா கிரகங்களுமே ஓவராலா ஓகேப்பா இங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்க இருக்காங்க. அந்த விதத்துல இது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாவே ரிஷபத்துக்கு அமையும். நம்ம இவங்களுக்கு பிளஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ராகு 10ல் அமர்ந்து வந்து பாத்தீங்கன்னாங்க இவங்களுக்கு வேலையில ஒரு அலைச்சல் அல்லது உடன் வேலை செய்பவர்களோட கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அது எல்லாமே இந்த ஆண்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா? ஒன்று நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவீர்கள், அல்லது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற சூழல் அந்த இடத்துல இருந்து மாறிடும். உங்களுடைய இலக்கு சக்ஸஸ் ஆயிரும். ப்ராசஸில் கொஞ்சம் அப்பப்போ அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரிஷபராசி இதுல கொஞ்சோண்டு கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா என்ன விஷயம்? 3 விஷயத்த முதன்மையாக சொல்லலாம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? அவங்க ராசிநாதன் சுக்கிரனை மாதிரியே நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு ஆண்டு தான். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? ஆல்ரெடியே கோச்சாரம் வெளிப்படையாக சொன்னால் கோச்சாரம்ங்கிறது ஒரு 10% நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10% இருந்தாலும் இவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சிறப்பான கிரகங்கள் 11ஆம் இடத்திலே சனியினுடைய அமர்வு இன்னும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலகட்டத்துக்கு இருக்குது. தன வீட்டில் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேருந்து 2வது வீட்டில் இவங்க ஐயா குரு பகவான் இருக்காங்க. 10ஆம் இடத்துல ராகு. அது பெரிய சிறப்பான இடம் கிடையாது, ஆனால் அது நெகட்டிவான இடமும் கிடையாது. அந்த விதத்தில் எல்லா கிரகங்களுமே ஓவராலாக ஓகேப்பா இங்கே இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே இருக்காங்க. சரிங்களா? அந்த விதத்தில் இது ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டாவே ரிஷபத்துக்கு அமையும். சரிங்களா? நம்ம இவங்களுக்கு ப்ளஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மேக்ஸிமம் எல்லாமே ப்ளஸ் தான். சரி, நெகட்டிவ்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் இவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு. சரிங்களா? ஆமாம், முதல் அமைப்பு என்னென்னா ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கிற வேற நல்லாவே ஓடும். அதில் நீங்கள் ப்ரமோஷனுக்கோ இல்லை சம்பள உயர்வுக்கோ முயற்சிக்கிறீங்கன்னா இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு இவங்களுடைய வளர்ச்சி உத்தியோகம் சார்ந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா? தம்பி வேலையே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஓரளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும். தசாபுக்தி நல்லா இருக்குன்னா இன்னும் சூப்பரான வேலை கூட கிடைக்கலாம். அது உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். தொழில் ஓவராலாகவே இவங்களுக்கு எக்கனாமிக்கலாக நல்ல ஒரு ஓட்டம் இந்த ஆண்டு இருக்கும். சரிங்களா? அதில் குறைபாடுன்னு பெருசாக சொல்கிற அளவில் இல்லை. கோச்சாரம் சிறப்பாக தான் இருக்குது. 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் மாறி மாறி குரு தன் பார்வையால் கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டே இருக்கார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்து தம்பி நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அடிஷ்னலாக வேறு வரீங்களா அப்படிங்கிற அளவுக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லாவே இருக்குது. சரிங்களா? பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. ஆல்ரெடி இவங்க ஒரு 1 இயராகவே 25லேருந்தே இவங்களுடைய எக்கனாமிக்கல் பொசிஷன் நான் சொல்றது கோச்சார அடிப்படையில் அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? என்னங்க நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தசாபுக்தி சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? என்ன சொன்ன மாதிரி இது 10% அதுக்குட்பட்டு சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ வேலை, வருமானம், தொழில் அமைப்புகள், புதுசாக எதுவும் தொழில் தொடங்கணும், தொழிலதிபராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு, தொடங்கின தொழிலை அடுத்த கட்டத்துக்கு விரிவுபடுத்துறதுக்கு, அந்த வருமானத்தை கொண்டு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளோவாக வைக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. ஸோ தொழில் அமைப்பு, வேலை அமைப்பு, பொருளாதாரம் இது 3மே சிறப்பாக இருக்குது. இப்போ இதுக்கே இவங்க வந்து கொஞ்சம் அப்படி தெம்பாயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எது சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்க. ஏன்னா இது இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். பணம் 10ம் செய்யும். அது ரிஷபராசிக்காரங்க கையில் போச்சுன்னா கொஞ்சம் 13, 14 கூட செய்யலாம். சரிங்களா? நமக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ எக்கனாமிக்கலாக நல்லா வெயிட் ஆயிடுவாங்க. அதை அடுத்ததாக கல்யாண அமைப்பு. சரிங்களா? அது கோச்சார் அடிப்படையில் நமக்கு என்ன சொல்ல முடியாது, குருகுலம் வந்தால் கல்யாணம் ஆயிரம் நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா இந்த ஆண்டு கல்யாணத்துக்கான அமைப்பு கோச்சார் ரீதியாக வலுவாக இருக்குது. சரிங்களா? ஆனால் என்னன்னாலும் தசாபுக்தி வந்தால் அது நடக்கும். அதை நம்ம உணர்ந்துக்கிடணும். கல்யாண அமைப்பு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவினை அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்தவங்க கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி சரி வாங்க நம்ம சேர்ந்து இருந்துக்கும், இதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒன்றும் கிடைக்க போதில்லை நமக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வாழ்க்கையில் ஒரு சுமூகத்தன்மை ஏற்படும். ஓவராலாகவே கடன் தொந்தரவுகளில் சிக்கி யாராவது கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆண்டு கடன் கண்ட்ரோலில் வரும். ஆண்டினுடைய ஆரம்பமே தசாபுக்தி நல்லா இருக்குன்னா கடனே அடைச்சிடலாம். ஆனால் தசாபுக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கடன் கண்டிப்பாக கண்ட்ரோல் வந்துடும். கோச்சாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நீடிச்சு ஒரு சிலர்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சக்கரை நோயே இல்லை, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நோய்க்கு மருந்துலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ செலவுகள் குறையும். அதோட உள்ள அர்த்தம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒற்றை வாரத்தில் ரிஷபத்துக்கு நன்மையை சொன்னோம்னா உங்கள் ப்ளஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாகவே நீடிக்கும். உங்கள் மைனஸ் எல்லாம் மைனஸ்லேருந்து குறைஞ்சி ப்ளஸுக்கு ப்ரமோட் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு ஆண்டு. நோய் தொந்தரவு குறையும், கடன் தொந்தரவு குறையும். பொண்டாட்டி அடிக்கிறாங்கன்னா ஒன்று அடி குறையும், இல்லை அடிக்காமல் நிறுத்தப்படுவாங்க.
அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு ஃப்ளோவாக இருக்கிற ஒரு காலகட்டம். அதே போல் ராகு 10ல் அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாங்க, இவங்களுக்கு வேலையில் ஒரு அலைச்சல் அல்லது உடன் வேலை செய்பவர்களோட கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அது எல்லாமே இந்த ஆண்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும். சரிங்களா? ஒன்று நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுவீர்கள், அல்லது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற சூழல் அந்த இடத்துல இருந்து மாறிடும். ஆகமத்தில் நீங்கள் ரிலீஸ் ஆயிடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னா குடும்பத்தோட கண்ட்ரோல் கொஞ்சம் டேக் ஓவரில் எடுத்துருவாங்க. சரிங்களா? சம்பாதிக்கிறது அவராக இருக்கலாம், மாப்பிள்ளை அவராக இருக்கலாம், சட்டை எந்துங்கிற மாதிரி இவங்க சம்பாதிக்கிறது அவங்களா இருக்கலாம். ஆனால் ஹோம் மினிஸ்டராக இவங்க இழுத்து பிடிக்கிறதுக்கு, நகைகள் வாங்குறதுக்கு, ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான எங்கெங்க துணி துவைச்சி ஒன்றும் பண்ண முடியலைங்க, அதுக்கே டயர்டாகிடுது, 1 மணி நேரம் ஆயிடுது, வீட்டுக்கார வாஷிங் மிஷின் வாங்கி போனால் கேட்க மாட்டேன். இந்த வருஷம் நீங்கள் அழுத்தி கேட்டிங்கன்னா வாங்கிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான, வீட்டு சொகுசுன்னு சொல்ல முடியாது, உங்களுடைய வேலை நேரத்தை குறைக்கக்கூடிய எந்த பொருளையும் நீங்கள் வாங்கி சேர்க்கறதுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்குது. சரிங்களா? ஓவராலாகவே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கிடுங்க. படிப்பில் ஆரம்பித்து கல்யாணம் பண்ணுறது, லவ் பண்ணுறது கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? காதல் கூட நல்லபடியாக வெற்றி அடையும். என்ன ஒன்று, சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் முட்டிக்கிடும். ஆனாலும் நமக்கு இறுதி இலக்கு தான் முக்கியம். உங்களுடைய இலக்கு சக்ஸஸ் ஆயிரும். ப்ராசஸில் கொஞ்சம் அப்பப்போ அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓரளவே எல்லாமே நல்லா தான் இருக்குது. குறைபாடுன்னு பெரிதாக சொல்கிற அளவில் ரிஷபத்துக்கு எதுவும் இல்லை. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து எல்லா பாசிட்டிவுமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ரிஷபராசி இதில் கொஞ்சோண்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு என்ன விஷயம்? 3 விஷயத்த முதன்மையாக சொல்லலாம். படிப்பு சூப்பர், உயர்கல்விக்கு. பள்ளி படிப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பீரியட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அப்பப்போ இல்லை, அதிகமாகவே கொஞ்சம் டல்லாவாங்க. சரிங்களா? இந்த ஒரு இடம் மட்டும்தான் ரிஷபத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவான இடம். ஸோ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க ரிஷபராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ சோம்பல் தன்மை ஆவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக நகர்த்தணும். இவங்களுக்கு தாயார்னு ஒரு உறவு இருக்குது பாருங்க, அந்த உறவோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த உறவோடு கொஞ்சம் அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கும். இல்லைங்க, ரெண்டுமே நல்லா இருக்குன்னா தாயார் சிக்காவாங்க, உடல்நல தொந்தரவாவாங்க. ஸோ தாயார் உறவு மட்டும் கொஞ்சம் ஒரு நெருடலாக போகும். இந்த 2 இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. அதே 4ஆம் இடம் தான் மன நிறைவு. இப்போ எப்படின்னாங்க, வேலையே இல்லாதவனுக்கு திடீர்னு 10 ஆர்டர் ஒன்றா கிடச்சா எப்படி இருக்கும்? வீட்டுக்கே போகாமல் சோறு கூட திங்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதில் கொஞ்சம் ஹெல்த் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிடுவாங்க. ஆல்ரெடி பெரிய தொந்தரவுகள்லாம் கண்ட்ரோல் ஆகி வந்துடும். சாப்பாடு சாப்பிடாதனால அல்சர் பிரச்சனை, நேரத்துக்கு போகாதனால உடல் சோர்வு, அந்த மாதிரி. ஆனால் அது ஒரு நல்ல விதத்தினால, நல்ல வருமான ஓட்டத்தினால இந்த ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும். என்னதான் நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சாப்பிட்றதுக்கு தேகம் பலமாக இருக்கணும். சரிங்களா? சோறு இருந்தால்தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் அதில் கொஞ்சம் கவனம். முக்கியமாக சொல்கிறது படிப்பும் தாயார் உறவும் தான். கண்டிப்பாக 2ல் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இந்த 2026 ரிஷப ராசிக்காரங்க வெற்றி கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னா என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும்? இயல்பிலேயே நல்லா தான் பறக்குறீங்க, அது ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் வெங்கடாச்சலபதி வழிபாடு ரொம்ப சிறப்பு. சரிங்களா? கொஞ்சம் அவரை மாதிரி நீங்களும் சொல்லிக்கலாம், நல்லாவே இருக்குது. அவரை வழிபடுறது சிறப்பு. 2026 ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுக்குற மார்க் என்ன? 90% நன்மை, 10% கொஞ்சம் அங்கங்கே கவனமாக இருக்கணும். ரிஷப ராசிக்காரங்க காட்டில் வந்து மழை தான் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கும் 2026 அவங்களும் பாசிட்டிவாக துவங்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி. நன்றி. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.